ஒரு பிளானிங் எக்ஸ்பர்ட். அதோட டோபமைன் கிக் வந்து ஒரு வேற லெவல். ஆமா, இதுதான் இன்னைக்கு நம்ம போட போற ஷார்ட்ஸ். காலேஜ் ஜாலியா போய் we are always positive. It's time to rock the stage. ஏன்டா புரிஞ்சு கைவோட். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நாளைக்கு அமெச்சூர் ஒலிம்பியா கிரியேட் இருக்கோம். ஒரு மீல் சாப்பிட்டுருக்கேன். என்னோட கோச்சுக்கு வந்து செக்கிங் போட்டோ செஞ்சு பேசி அங்க டைம் மிஸ் பண்ணிடுச்சு. மீல் சாப்பிடவே இல்லை. ஃபர்ஸ்ட் மீல் சாப்பிட்டப்போ செகண்ட் மீல் சாப்பிட போறேன். செகண்ட் மீலுக்கு முன்னாடி வெயிட் வந்து 82 கிலோஸ். ஷோக்கு நாளைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன். கார்ப்ஸ் லோட் பண்ணிட்டு இருக்கேன். இதுல என்ன ஸ்பெஷல்னா வியர்ட் ஃபுட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் பாடி பில்டர். இது வந்து பார்ட் 1. இப்போ என்ன மீல் சாப்பிட்டு இருக்கிறேன்னா, இதுல வந்து ஒரு 100 to 110 grams ஆஃப் குக் சிக்கன் பிரெஸ்ட் இருக்குது. வெறும் சால்ட் போட்டு பெப்பர் போட்டு குக் பண்ணியிருக்கேன், வேற எதுவுமே ஆட் பண்ணல. அப்புறம் 200 grams ஆஃப் குக் ரைஸ், ஒரு 10 grams ஆஃப் கோகோனட் ஆயில், அது கூட ஒரு 100 grams பனானா இருக்கு. ஸோ இது வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சால்ட் இருக்கனால இது மாதிரி ஓகேவா இருக்கு. லைக் இது வாவ்னு சொல்றதுக்குலாம் வளர நேரம் இது இப்படா சாப்பிட்றதுங்கிற மாதிரி இல்லை. இந்த பனானாவோட மைல்ட் ஸ்வீட்னஸ் அண்ட் இந்த சால்ட் அப்படி இது ஒரு 3 out of 5 கொடுப்பேன் நான். நீங்க இது சாப்பிடுவீங்களா? லைக் இந்த மாதிரி ஃபுட் ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளாண்டா நீங்க சாப்பிடாத மாதிரி காம்பினேஷன்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா உங்க ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்? எக்ஸைட்டடா நீங்க சாப்பிடுவீங்களா, இல்ல இதுக்கு நான் சாப்பிடாமலே இருக்குன்னு ஒதுக்கிடுவீங்களா? How are you feeling? எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நேற்று லாங் டே, அதுக்கப்புறம் டயர்டா இருந்துச்சு. ஒரு 7-8 hours தூங்கி எழுந்திரிச்சு மீல் 1 சாப்பிட்டு முடிச்சு திரும்ப நல்லா ஒரு மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த மீல் சாப்பிட்டு இருக்கேன். நேற்று ஷோ டிலே ஆனதுதான் செம்ம டயர்ட் ஆயிருச்சு. நாங்க பிளான் என்னவா இருந்துச்சுன்னா, காலையில 10:30 மணிக்கு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துடலாம், திரும்ப சாயந்தரம் போய் காம்படிஷன் டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு. அப்புறம் யோசிச்சு பார்த்து இங்கிருந்து போய் சுத்திட்டு இருக்கிறதுக்கு ஒரேடியா ஈவினிங் மாதிரி போய் ரெஜிஸ்ட்ரேஷன் வேலையெல்லாம் முடிச்சு ட்ரங்க் நம்பரையும் வாங்கிட்டு என்பிசி பண்ணிட்டு வந்துடலாம் தான் போனோம். அது என்னடான்னு பார்த்தா, சரி 4:30 என்பிசி ஆரம்பிக்குன்னு சொல்லி 4:30 டேன் எல்லாம் பூசி அப்படியே போய் ஸ்டேஜ் பின்னாடி போய் நின்றாச்சு. அங்க போய் பார்த்தா 4:30 ஆகுது, 5 ஆகுது, 5:30 ஆகுது, 6 ஆகுது. கடைசி கேட்டகரி நான் போறதுக்குள்ள அந்த வென்யூக்குள்ள அவ்வளோ குளிர், ஏசி வேற, உடம்பெல்லாம் அப்படியே ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு நடக்கவே முடியல. லைக் பாடி வார்மா இருக்கு, நடக்கணும். நான் நடந்தேன்னா என்னடா இவ்வளவு குளிர் அடிக்குது, நான் ஒரே இடத்துல ஓரம் ஒதுக்கலான்ட்டு எங்கேயுமே காத்தே வராத மாதிரி ஒரு ஓரத்தை இப்படி நின்றுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பம்ப் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நார்மலி ஒரு வார்ம் டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல நம்ம பம்ப் பண்ணோம்னா சீக்கிரம் பம்ப் ஆயிடும். இங்க எக்ஸ்ட்ரீம்லி சில்லுன்னு இருந்துச்சு ஏசி வேற. நான் பம்ப் பண்றேன் ஒரு 30 to 40 minutes பம்ப் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டேஜ்ல போய் ஏறும்போது நல்ல மசில்ஸ் எல்லாம் நல்லா ப்ராப்பரா பம்ப்டா நல்ல ஃபீலா இருந்துச்சு. ஸ்டேஜ்ல ஏறணுன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. தென் ஐ ஹேட் ஃபன். இன்னொரு நியூ ஃபவுண்ட் லவ் என்னன்னா, 2023 நான் முர்துசா மாஸ்டர் கிட்ட ஒர்க் பண்ணிருக்கும் போது அவர்கிட்ட கார்ப் லோட் பண்ணும்போது நான் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் நிறைய ஃபிஷ் சாப்பிட்டனால ஃபிஷ் வச்சே கார்ப் லோட் பண்ணிருந்தேன் ப்ரோட்டீன். ஸோ வெறும் ஃபிஷ் வித்தவுட் எனி மசாலா, சால்ட், கோகோனட் ஆயில் அண்ட் பாஸ்மதி ரைஸ். இதுல மெயின் மேட்டர் இந்த இந்தியா கேட் கிளாசிக் பாஸ்மதி ரைஸ், அது நல்லா ஸ்மெல்லா இருக்கும். ஸோ இது எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு ஃபிளேவர் வந்து பிளாண்டா தான் இருக்கும். நிறைய பேருக்கு பிளாண்ட் பிடிக்காது, பட் எனக்கு சில பிளாண்ட் ஃபுட்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது சாப்பிட்றதுக்கே வாவ் இது என்னடா காம்பினேஷனா இருக்குன்னு. அது எப்படி இருக்குன்னு எனக்கு சில டைம் அதுக்கு கிரேவே ஆகும். ஆனா என்னால சிக்கன் மட்டும் அந்த மாதிரி சாப்பிடவே முடியாதுன்னு நினைச்சேன். பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு டைம் இல்லை. சரி 2 நாள் தானே, நம்ம அப்படியே பிளாண்டா அப்படியே சிக்கனை குக் பண்ணிடலான்ட்டு தான் சாப்பிட ஆரம்பிச்சேன். ஆனா சிக்கனுமே இப்படி பிளாண்டா சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நேற்று தான் ஐயர்கிட்டலாம் நான் சொல்லிட்டு இருந்தாங்க, இது வந்து எனக்கு லைஃப் லாங்க யாராவது கொடுத்துட்டு இருந்தாலும் நானும் கம்ப்ளைண்டே பண்ணாம நான் சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு. ஊருக்கு போனா ஒரு விஷயம் கேரண்டி, சிக்கன் குக் பண்றதுக்கு எனக்கு டைம் ஆகாது.
This is so good, Devi. I think I'll stick to this plain chicken, salt, pepper, and coconut oil. And banana. Banana, I think, yeah. If I'm not during a prep, I don't think I'll prefer mixing banana with rice. Banana வந்து பிரச்சனை இல்லை, பட் நான் இப்போ காம்படிஷன் இருக்குது, என்னோட பார்ட் ஆஃப் த மீனுங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக போட்டேன். இது நான் மிஸ் பண்ண வேணான்னு கேட்டால் கிடையாது. At the same time, it's not too bad. Bodybuilder odd food combinations, second part. நார்மலாக நீங்கள் வந்து வெளியூர்ல பாடி பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீம் ஆஃப் ரைஸ் ஒன்று சாப்பிடுவாங்க. பேசிக்லி இந்த புட்டு செய்கிறாங்க, அது புட்டு பொடி மாதிரி இருக்கும். ஜென்ரலி அரிசி மாவு தான். இங்கே வந்து அது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. சில பிராண்ட்ஸ் விற்கிறாங்க, பட் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அதுக்கு பதில் அரிசி மாவு யூஸ் பண்ணி களி மாதிரி பண்ணிட்டு அதில் வந்து நான் ஃப்ளேவர் லைக் எந்த ஒரு மசாலாவும் போடாமல் குக் பண்ண சிக்கன், வெறும் சால்ட் அண்ட் பெப்பர், அதுக்கப்புறம் பனானா கட் பண்ணி போட்டிருக்கேன், அதில் கொஞ்சம் ஆல்மண்ட் பட்டர் போட்டிருக்கேன். அண்ட் இந்த க்ரீம் ஆஃப் ரைஸ், அதாவது இந்த களி ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கிறேன்னா, அதில் ஒரு ஸ்பூன் கோகனட் ஆயில் போட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வியர்ட் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்மெல் நல்லா தான் இருக்கு, பனானா ஸ்மெல் மட்டும் தான் வருது. ஓகே, ஒரு 2.5 out of 5 தான். பட் ஸ்வீட் பொட்டேட்டோ மதியானம் பனானாவோட சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ரைஸ் பனானாவும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. பட் திஸ் இஸ் ஓகே, ஆவரேஜ் தான். பனானா இல்லாமல் வெறும் சிக்கன் அண்ட் களி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக இந்த சூப்ஸில் சிக்கன் இருக்குல்ல, அந்த மாதிரி ஃப்ளேவராக இருக்கு. பனானா களியும் அந்த பட்டரும் அவ்வளோக்கா சிறப்பாக இல்லை. ஐயர் இஸ் இ ஸ்லீப்பிங்? முடிச்சிட்டியா? நாங்கள் இங்கே வந்தப்போ ஐயர்கிட்ட கேட்டுட்டு என்ன க்ரோசரிஸ் ஆர்டர் போட போகிறோம், என்ன வேணும்னா லிட்டில் ஹார்ட்ஸ் வேணும் அப்படிதான். லிட்டில் ஹார்ட்ஸ் வாங்கி ஆர்டரில் டெலிவரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தா அவங்க பாட்டுக்கு ஃபோன் பேசிட்டு அப்படியே போயிட்டு அப்புறம் மோஃபிக்கா தான் ஃபுல்லாக லிட்டில் ஹார்ட்ஸ் வந்து சாப்பிட்டு முடிச்சோம். கடைசியில் அரைத்தொண்டு இருந்துச்சுல்ல, சரியான ஸ்கின் அலர்ஜி வந்துருச்சு. அதான் பேசிட்டு இருந்தோம், ஊர்ல இருந்து 2 பேரும் சொரியனுங்களா கிளம்பி வந்திருக்கோம். எனக்கு கரெக்டா ஒரு ஷோக்கு ஒரு 3-4 days முன்னாடி ரொம்ப அக்ரிவேட் ஆனதுனால பயந்துட்டேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி கடைசியில் ஸ்கின் அலர்ஜி வந்து நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிருக்கும் அப்படின்னு. சிச்சுவேஷன் கண்ட்ரோல்டாக இருக்கிறதுனால இப்போ பரவாயில்லையா இருக்கு. I think it's going to be the end of your course series, yeah? Kind of. Now you're going to like... Yeah, I'll probably see if I can. Not if I can. After this, I have some improvements in mind. I'll work பண்ணாங்க. இந்த மனுஷன் அடிக்கடி இங்கிலீஷ் வருது, ஏன்னா ஆஃப் த கேமரா எப்பவுமே நான் கூட இங்கிலீஷ்லேயே பேசிட்டு இருக்கேன். ஆனால் ஏதோ நீ கேட்டா ஒரு பழக்க தோஷத்தில் அப்படி வந்து. உனக்கு எப்படி தெரியுது ஃபிசிக் பார்த்துருப்பேன்? நேற்று பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த வெயின்ஸ் எல்லாம் தெரியல. ஃபுல் ட்ரையரா இருக்கு. பாத்தீங்களா, மீன்ஸ் ஹார்டா தெரியுது. அவனும் அதான் சொன்னான். அவன் அந்த கேமரா போட்டோஸ் பார்த்துட்டு இஸ் லுக்கிங் கிரேசி அப்படின்ட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கோம். போட்டோட சரி காமி அது இந்த மிரர்ல தெரியல. பாத்தியா, சீட் எல்லாம் பாரு வெயின்ஸ் இல்ல. அதெல்லாம் பாரு. ஓஹோ, I don't think we need to worry more about the tanning. Tanning part is so easy this time. Just have to put only single coat. But you were the pro, bro. That last minute patches. How many so
எத்தனை ஷோ பார்த்துருக்கேன் தெரியுமா? எனக்கு என்னதான் வந்து காசு கொடுத்து போட்டாலும் இப்பதான் வந்து லைக் நிறைய ஷோஸ்ல வந்து காசு கொடுத்து நீங்க டேங்க் போடலாம் மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோ டேங்க்ல எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட தெரியாது. 2019 வந்து ஒவ்வொரு ப்ராடக்டா ட்ரை பண்ணி அப்புறம் என்னோட ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் யூஎஸ்ஏல இருந்து வர வச்சு அதெல்லாம் நான் ட்ரை பண்ணி அதை எப்படி சொதப்பாம போடுறதுன்னு படிச்சு நான் ஒரு டேனிங் எக்ஸ்பர்ட். அண்ணன் வந்து இன்னைக்கு வரைக்கும் வேற யாருக்கிட்டையுமே டேனிங் பண்றதே கிடையாது. காண்டாகி போச்சு. லாஸ்ட் டைம் அந்த பெங்களூர்ல டேனிங் போட்டு என்ன டேனே இல்ல மென்ஸ் பிசிக்ல அப்படிங்கிறானுங்க. எனக்கு தெரியாதா? எத்தனை வருஷமா போட்டு 6 வருஷமா போட்டுட்டு இருக்கேன். எனக்கு தெரியாதா? ஏன் நான் புரிஞ்சு கைவோட்டு நான் காம்படிஷன் பண்ணேன்னு எல்லாத்துக்கும் ஒரு டூர் போற மாதிரி எனக்கு வந்து நீங்க எல்லாத்துக்கும் டூர் டே 1 ஆரம்பிச்சிடும். ஏன் டூர் மட்டும் நான் லாஸ்ட் 2 டேஸ் மட்டும் தான் ஊருக்கு வர டைம்ல. ஆனா எனக்கு எப்பவுமே அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல். நம்ம வந்து எந்த விஷயத்த பத்தி யோசிக்காம ஹார்ட்கோரா காம்படிஷன் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு லேசர் ஷார்ட் ஃபோக்கஸ் ஒரு ஈவெண்ட்டுக்கு போவோம். அந்த ஈவெண்ட் முடிச்ச உடனே நெக்ஸ்ட் டே நம்ம ஃப்ரீயா ஜாலியா சாப்பிட்டு இருக்கும்போது அதோட டோபமைன் கிக் வந்து ஒரு வேற லெவல். ஆமா. ஆனா இன்னொரு ஹாஃப் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா லைஃப் வந்து ரொம்ப ஸ்கெட்யூல்டா இருக்கும். காலையில வந்து கார்டியோ பண்ணோம், பர்சனல் ட்ரைனிங் இருக்கும், ஒர்க் பண்ணோம், ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணோம், திருப்பவும் நைட் வந்து கார்டியோ முடிக்கணும், ஸ்டெப் கவுண்ட் பண்ணணும், டின்னர் சாப்பிடணும், ஒரு ஃபுல் ஸ்கெட்யூல் இருக்கும். இப்போ வந்து நம்மளோட டார்கெட் வந்து அந்த காம்படிஷன் பண்றதா இருக்கும். அந்த காம்படிஷன் முடிச்ச உடனே இதுக்கு வந்து ஒரு கம்பல்சரி இல்லாம போகும்போது ஒரு எம்ப்டினஸ் இருக்கும். நம்ம என்னடா வாழ்க்கையில பண்ணிட்டு இருக்கோம், இதுக்குலாம் என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு அது ஒரு 1 week to 10 days ஒரு ஃபேஸா இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப சரி நம்ம வந்து பைக் பண்ண போறோமா ஏதோ ஒண்ணு அது ஒரு ரிதம்ல வரைக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். அந்த வீட்டுல டைம் சொல்லிட்டா அவன் என்ன சொல்றேன்னா கை இடுப்புல வச்சு போஸ்ட் பண்ண அப்படின்னு. ஏன்னா இடுப்புல வச்சுன்னா ஸ்டேஜ்ல வந்து சைஸ் ஆக்கிபை ஆகும், ஃப்ரேம் பெருசா தெரியும், நீ இன்னும் வைடரா தெரியவா இப்படி நிற்கும் போது உன் ஃப்ரேம் சின்னது ஃபிசிக் காமிக்கிறது ஒன்று இருக்குது. அண்ட் நம்மளோட ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸை வந்து நல்லாவும் காமிக்கணும். அட் த சேம் டைம் நம்மளோட வீக் பாயிண்ட்ஸை வந்து ஹைட் பண்றதுக்கும் நமக்கு தெரிஞ்சிடும். சும்மா போய் ஏனாந்தாலும் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த என்னதான் நல்ல பிசிக் இருந்தாலும் அதை உங்களுக்கு ஷோகேஸ் பண்ண நான் இப்பதான் சொல்ல வந்தேன். நீ என்னதான் ஜெனடிக்ஸ் பயங்கரமா இருந்தாலும் நீ வந்து இது பண்ணும், ஷோகேஸ் பண்ணும், எப்படி ஃபிளெக்ஸ் பண்ணும், எப்படி போஸ்ட் பண்ணணும். ஆமா. பட் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து தே ஆர் வெரி குட், ஃப்ரண்ட் போசிங் வெரி குட், யாரையும் குறை சொல்ல முடியாது. பட் தென் பேக் போசிங் தான் வாய்ஸ்க்கு வந்து நிறைய பேர் என்னடா அது முன்னாடி நல்ல பிசிக் இருந்தாலுமே பேக் போசிங் பண்ணும்போது இவனுங்க போட்டோ விட்டுருவாங்களோ அப்படின்ட்டு. ஆமா. ஆக்சுவலி எனக்குமே வந்து பேக் போசிங் வந்து ரொம்பவே கஷ்டமா தான் இருந்துச்சு. நான் வந்து 2019 வந்து ஷோஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது பேக் போசிங் ஒழுங்காவே வராது. சீரியஸா எப்போ போசிங் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா இப்போ சேர்ந்து கூட ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். டெய்லி காலையில வந்து 60 minutes கார்டியோ முடிச்சுட்டு ஒரு 10 to 15 minutes போசிங் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். எப்படி போசிங் ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரைபாட் வச்சுட்டு கேமரால வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் அந்த போசிங் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன், அப்புறம் அதை சேஞ்சஸ் பண்ணுவேன். இது வந்து ஒரு சீசன் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட்டுக்கு ஸ்டேஜ்ல எனக்குன்ட்டு ஒரு போசிங் ரொட்டீன் என்னால பில்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் முத்துசா மாஸ்டர் கிட்ட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ அவர் வந்து சில இன்புட்ஸ் வந்து போசிங்ல வந்து டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து அது ஃபைன் டியூன் பண்ணேன். அவர் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன சொன்னார்னா, ஒரு போசிங் கோச்சோட ஹெல்ப் எடுத்துக்கோ அப்படின்னு. அப்பதான் வந்து IFBB ப்ரோ பென்குவெல் பியர் கிட்ட வந்து பே பண்ணி போசிங் கிளாஸஸ் எடுத்தேன். அங்கிருந்து ஒரு நல்ல ஒரு லேர்னிங் இருந்துச்சு. ஸோ பேக் வந்து ஓரளவுக்கு நல்லா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு வந்து லேர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ இந்த டைம் வந்து பீக் பண்றதுக்கு விக்ரம் சுதர்ஷன் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கும்போது அவரு சில இன்புட்ஸ் கொடுத்தாரு. அது பண்ணோடனே தான் எனக்கு வந்து என்னோட பேக்கோட ஓகே ஃபுல் லுக் வந்து இப்படி போஸ்ட் பண்ணாதான் வரும்ட்டு ஃபிகர் அவுட் பண்ணேன். இது வந்து இந்த லேர்னிங்கே வந்து ரொம்ப ஒரு லாங் டைம் கன்சியூமிங் ட்ரையல் அண்ட் எரர்லாம் கலந்து வந்த ஒரு லேர்னிங் இது. அரௌண்ட் 6 years. ஆமா. என்னதான் நீங்க ஒரு போசிங் கோச் கிட்ட போய் நம்ம பணம் கட்டி இது பண்ணாலுமே எவ்ரிடே யூ ஹேவ் டு பிராக்டிஸ். 100%.
அந்த விஷயத்தில் நீ இருந்தனாலதான் ஆமா என்கிட்ட இப்ப நிறைய பேர் கோச்சிங் வராங்கன்னா ஓகே இந்த கோச் கிட்ட சேர்ந்துட்டா ரிசல்ட் வந்துடும், அந்த கோச் கிட்ட சேர்ந்துட்டா ரிசல்ட் வரும். நீங்க எந்த கோச் கிட்ட சேர்ந்தீங்கனாலும் எண்ட் ஆஃப் த டே எஃபோர்ட்ங்கிற அந்த பேராமீட்டர் வந்து உங்க கையில இருக்கு. அந்த எஃபோர்ட் பேராமீட்டர் நீங்க போடலைன்னா நீங்க ஹானி ராமோட் கிட்டே போய் நீங்க கோச்சிங் வாங்கினீங்கனாலும் அது வந்து உங்களுக்கு பே ஆஃப் பண்ணாது. கரெக்ட் தான். How are you feeling when someone shouting like your wrong number was 31, okay, but people are shouting 83, 47, like, and your opponent, so that time what, like, how you felt? Tell me Tamil bro, I don't know. மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா நம்ம நம்பர் அடுத்து கட்டணும் அப்படின்ட்டு கத்துறவன் நம்பர் சைலண்டா போய் அப்படிதான் ஆச்சு. அப்படிதான் இருக்கும். பட் என்னால என்ன மட்டும் எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் ஸ்டேஜ்ல என்ன பண்றேங்கிறத என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். எனக்கு இன்னொருத்தர்ல சியர் பண்றாங்களா இல்லையாங்கிறது வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ என்னோட ஃபோக்கஸ் வந்து போசிங்ல என்னால என்ன காமிக்க முடியுமோ அங்க நான் பெட்டரா காமிக்கிறதா இருக்கும். நம்பர் கத்துறாங்களா இல்லையாங்கிறது வந்து அது என்னோட மைண்ட் செட் இம்பாக்ட் பண்ண கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிசிக் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேர் நல்லா இருக்கும், சில பேர் சரியில்லாம. எல்லாரும் அவங்க பெர்ஸ்பெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் இன்டர்னலி நம்மளுமே நம்ம பிசிக்கை பார்க்கும்போது இவங்களோட நம்மளுக்கு லைட்டா ஷோல்டர் பெருசா இருந்தா நல்லா இருக்குல்ல, இந்த மாதிரி டிஸ்மார்பியா ஃபேக்டர் வந்து நம்மளுக்குள்ளேயுமே இருக்கு. நீங்க எந்த லெவல்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணினாலும் ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் இருந்துட்டே தான் இருக்கும். வேற இன்னும் சொல்லணும்னு நினைச்சா எதை பத்தி பேசிட்டு இருந்தோம் நம்ம இதுக்கு முன்னாடி? கடைசி ஈவெண்ட் என்ன பண்ணணும்னா பெங்களூர்ல அந்த ஈவெண்ட் இருந்தது எஃப்ஐஎஃப். ஸோ நாங்கள் எஃப்ஐஎஃப் ஈவெண்ட் போகும்போது என்னோட கிளைண்ட் வந்து அவரோட பையனை வந்து ஈவெண்ட் பார்க்கறதுக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நானும் சரி கூட்டிட்டு வாங்க, சின்ன பையன், அவனுக்கு வந்து இது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும், ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், வர சொல்லுங்க அப்படின்னு. அவங்க வராங்க. எனக்கு அந்த ஷோடு பார்த்து எனக்கு பாடியெல்லாம் ஃபுல்லா வாட்டரி ஆகி சாஃப்ட் ஆகி பம்பே இல்லாம ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருச்சு. இது எல்லாத்துக்கும் மேல ஸ்டேஜ் சரியான சூடு வேற, எனக்கு வந்து போதுண்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மொத்த கூட்டத்துல ஒரே ஒரு பையன் மட்டும்தான் என்னோட ஃப்ரெண்ட் நம்பர் கட்டிட்டு இருக்கா, என்னோட கிளைண்டோட சன், சின்ன பையன். இங்க சொல்லும் போது எனக்கு அதை ஞாபகம் வந்துச்சு. சில டைம் வந்து அப்படிதான் இருக்கும், நம்ம வந்து நம்மளோட கண்டிஷன் வந்து சரியா இல்லைங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் எஃபோர்ட் போட்டு ஸ்டேஜ் வரைக்கும் போயிருக்கோங்கிறதுனால அட்லீஸ்ட் போசிங்ல வந்து நம்ம நல்லா பண்ணிட்டு வரது இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜ்ல வந்து எனக்கு பிளேசிங் வந்து எனக்கு தப்பா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஜட்ஜஸ் கிட்ட ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் காமிக்கிறது, மெடலை தூக்கி வீசுறது. இது நீங்க வந்து ஸ்போர்ட்டை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றீங்க ஒண்ணு, நீங்க கிரியேட் பண்ற பிரச்சனைனால உங்களுக்கு அடுத்து வர ஆத்லீட்ஸ் வந்து வாட்டர் எல்லாம் கட் பண்ணி நின்றுட்டு இருக்கிறவங்க இந்த பிரச்சனைனால அவங்க இன்னும் சஃபர் பண்ணும். ஆஸ் அன் ஆத்லீட் கேமையும் நீங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றீங்க, மற்ற ஆத்லீட்ஸையும் அந்த இடத்துல டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றீங்க. ஆமா. ஸோ ஸ்போர்ட்டுமா இருங்க, லைக் எல்லா ஸ்போர்ட்டுமே வின் பண்ணி ஆகணும். நீங்க பிளே பண்ணீங்கன்னா யூ ஆர் நாட் அ ஸ்போர்ட்ஸ்மேன் அட் ஆல். இந்த ஸ்கூல் படிக்கும் போது எப்படி பென்சில் ரப்பர்லாம் திருப்பி போகுமோ அதே மாதிரி காம்படிஷன் போனீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்ட், செருப்பு இதெல்லாம் தூக்கி பண்ணுவாங்க. ஏன்னா செருப்பு கூட விட்டு வைக்க மாட்டீங்க, ஜட்டி கூட தூக்கி போயிடுவாங்க, போட்டு ஏறிடுவான். திருடுக்கு எவனும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் ஸ்டேஜ் ஓரமா பேண்ட் ஓட்டிட்டு போயிருந்தேன். ஏன்னா நாளைக்கு தேவைப்படும். பார்த்தா செருப்பு இருக்கு, பேண்ட் இருக்கேன். பின்னாடி ஸ்டேஜுக்கு வந்தேன், இந்த பேண்ட் இருக்கு. நம்மளுக்கு என்ன வேணும்? பேண்ட் வச்சு போனவங்க வந்து வீடுகளை கமெண்ட் பண்ணிட்டு போறோம். சுதர்ஷன் கிட்ட நான் மெசேஜ் அமைச்சிருக்கேன், சரி கண்டிஷன் கரெக்டா இருக்குது, இதுக்கு மேல ஏதாவது
நிறைய தண்ணி எதாவது குடிச்சேன்னா ஸ்பில் ஓவர் ஆனதுக்கான சான்ஸ் இருக்கு. கடைசி மீல் சாப்பிட்டு தூங்கிடுது. இப்போ நான் சொன்னேன் நாளைக்கு காலையில் நான் ரைஸ் சிக்கன் எதுவும் எடுத்து போக மாட்டேன். ஜஸ்ட் கன்ஃபர்மிங் ரைஸ் கேக்ஸ் பண்ணி நட் பட்டர் மட்டும் தான் எடுத்து போக போகிறேன். வேணும்னா பிரெட் அண்ட் ஜாம் கேரி பண்ணிக்கிறேன் அப்படின்னா தட் ஆல்சோ ஒர்க்ஸ். அப்படி நான் இது சொல்லுவோமா இல்லை நம்ம அதை சொல்லுவோமா அப்படின்னு யோசிக்கிறேன். நான் ரெண்டுமே எடுத்துட்டு போறேன். மூடிக்கு ஏற்ற மாதிரி பிக் பண்ணிட்டு அப்சல்யூட்லி. ஆனா டவர் கிடைக்கிறது ப்ராப்ளம். ஆமா, அதை என்ன பண்ண போறேன்னா ப்ரூ கிரியேட் பண்ணி தேவியூ மோஃபிகா அண்ட் விக்ரம். This episode is brought to you. So when Vikram is not able to reach me, நம்ம வந்து யாருக்கு மெசேஜ் வருது என்ன சொல்றாருன்னு என்கிட்ட கன்வே பண்ணுங்க. After this, we'll go to the stage. Yes. One more meal. நல்லா தூங்கி எழுந்திருச்சு காலையில ஜாலியா போய் போசிங் பண்ணி மெடல தூக்கி போட்டு செய்கை தரமா இருக்கு. இப்படி நல்லா இருந்துச்சா, பார்க்கறதுக்கு அற்புதமா இருந்துச்சா அப்படின்னு It's the wins. என்ன சொன்னாரு அவரு? You'll be crispier in the morning அப்படி. கிறிஸ்பா இருக்கும். Crispy with tangy. ஐயோ மாத்தி இல்ல. It's almost time. எல்லா மீல்ஸும் சாப்பிட்டாச்சு. பிசிக் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே போயிட்டு இருக்கு. கடைசி மீல் வந்து 200 grams sweet potato, 10 grams coconut oil, அப்புறம் கொஞ்சம் chicken breast, 30 grams of dates and 20 grams almond butter. இது சாப்பிட்டு 200 ml தண்ணி குடிச்சிட்டு நல்லா தூங்கி காலையில் அல்டிமேட் பெஸ்ட் பேக்கேஜோட amateur Olympia 2025 போகிறோம். வின் பண்ணுறோம். Vignesh, you want to say something? வின் பண்றோம். Win பண்றோம். Pro card. Rice cakes and honey, gonna change to jam and bread. Rice cakes carry பண்ணிப்பேன். எனக்கு அந்த டைம் என்ன சாப்பிடணும்னு ஃபீல் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுவேன். நான் இவங்கள நேற்றுக்கே சொன்னேன், நல்லா சாப்பிடுங்கடா காலையிலேயே, உங்களுக்கும் எனர்ஜி தேவைப்படும்னு. ஒருத்தன் கேட்கவே இல்லை. சரி டைம் இருக்குது, அதனால இவனுக்கு சரியாக ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா பேக் ஸ்டேஜில் இவங்க சும்மா உட்காந்துட்டு இருக்கு வேணா பசிக்கும். This is the first time I'm doing MPC outside Tamil Nadu. Record that. No, you taste it and you record that. இதுதான் நீங்க நம்ம போட போற ஷார்ட்ஸ். ஆரஞ்சு கலர் கண்ணு கடிக்கிற மாதிரி சட் சட்னு குளிச்சுட்டு லைட்டாக எங்கேயாவது முடி வளர்ந்துருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ரீசரில் எடுத்துட்டு எடுத்து கிளம்ப வேண்டியதுதான். We are always positive. So, we'll go and rock the stage. இவனுங்க நான் கீழே போகிறக்குள்ள 31st ஃப்ளோர்லேருந்து கீழே போகிறக்குள்ள எல்லா ஃப்ளோர்லையும் நின்றுட்டு இருக்கு. ரேப்பிடோக்காரன் வெயிட் பண்ணிட்டுருக்கான். You took everything, right? கேமரா, மெமரி கார்டு, சார்ஜர். இந்த டைம் எல்லாமே ப்ரிப்பேர். லைக் எனக்கு என்ன வேணுங்கிறது எல்லாமே கேரி பண்ணிட்டேன். இவனுங்களுக்கு என்ன வேணும்னு சாப்பிட்றதுக்கு எல்லாமே கேரி பண்ணியாச்சு. இனிஷியல் ஃபியூ ஹவர்ஸ்க்கு என்னென்ன தேவையோ எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஜஸ்ட் அபவுட் எக்ஸிக்யூட்டிங் திங்ஸ் ஆன் டைம் அண்ட் ஹேவிங் ஃபன்.
I've done everything. Physique எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்குது. அதனால அதே மாதிரி ரொம்ப நிறையா நான் ஃபுட்டு சாப்பிடல, ஹை சோடியம் ஹை கார்ப்ஸ் எல்லாமே வந்து பேலன்ஸ்டாக தான் இருக்கு. லெட்ஸ் சீ. பட் ஸ்டில் அந்த ஒரு குட்டி ஆன்சைட்டி இருக்கும் ஸ்டேஜில் ஏற போகிறோன்ட்டு. ஆமாம், எப்பவுமே அது ஓவர்வெல்மிங்காக இருக்கும். ஐயோ பம்ப் ஆகுமா, ஐயோ ஸ்டேஜில் நல்லா தெரியுமா. இந்த தடவை அந்த ஃபீல் எல்லாம் இல்லை. ஸ்டேஜ் ஏற போகிறேங்கிறனால அந்த ஒரு லைட்டாக அந்த பயம் இருக்கு. பயங்கிறத விட அந்த ஒரு லைட் ஒரு எக்ஸைட்மெண்ட் ப்ளஸ் ஆன்சைட்டி. பயம் கிடையாது எனக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்பிசி பண்ணி இது இம்மிடியட்லி 2 days ஆஃப்டர் என்பிசி நடக்குது. கண்டிஷன் அதுலேருந்து மோசமாகலை, அதே மாதிரி பெட்டர் ஆகிட்டே தான் இருக்குது. அதனால எனக்கு 100% தெரியும் ஸ்டேஜில் நல்லா இருப்பேன். ஸோ பயங்கிறது தாண்டி அந்த ஸ்டேஜ் ஏறுற ஒரு எக்ஸைட்மெண்ட்னால வர ஒரு சின்ன ஒரு ஆன்சைட்டி, அவ்வளோதான். அதுவும் உனக்கு லைக் இந்த காம்படிஷனுக்கு முன்னாடி நாள் நேற்று ஃபுல்லாக உனக்கு ரெஸ்ட் இருந்திருக்கு. ஆமாம், வீட்டில் இருந்திருக்க. ஸோ இது போய் ட்ராவல் பண்ணிவிட்டு நீ ஒரு 2 days வீட்லேயே தான் இருந்திருக்கும். ஆமாம், பெங்களூர்லேருந்து மும்பை வந்து அடுத்த நாள் ஷோ வந்து நாங்கள் 4:30க்கு ஆரம்பித்து சீக்கிரமாக முடிஞ்சிரும்னு நினச்சோம். ஆனால் அது செம்ம லேட் ஆக்கிட்டாங்க. நாங்கள் 4:30 மணிக்கு டேன் போட்டு நான் ஆல்மோஸ்ட் 8:30க்கு தான் ஷோவே முடிச்சு நான் வீட்டுக்கு வரும்போது மணி 11 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்குனதான் தெரியும். காலையில் எழுந்திரிக்கும் போது உடம்பு சரியான வலி. திரும்ப 1-2 மீல் சாப்பிட்டு தூங்கினேன். மதியானம் சாப்பிட்டு திரும்பவும் தூங்கினேன். நேற்று நல்லா சாப்பிட்டு திரும்பவும் நல்லா தூங்கி ஃப்ரெஷ்ஷாக இருந்துருச்சு. வென்யூக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ஸ்லீப், வாட்டர், கார்ப்ஸ், சோடியம், ஃபேட் எல்லாமே ஆன் பாயிண்டில் இருக்குது. எல்லாமே இன்க்ளூடாக இருக்குது பக்காவா. விட்டுருந்தேன். நேற்று நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி செக் அனுப்பிச்சிருந்தேன். ஸோ எப்போவுமே வந்து மசில் எந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்குது, பம்ப் ஆகுதா, மசில் கான்ட்ராக்ஷன் ஃபீல் ஆகுதா, இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஷோக்கு ரெடி ஆகிறோமா இல்லையாங்கிறது வந்து டிசைட் பண்ணுவோம். நார்மலி ஷோ முடித்து அடுத்த நாள் சாப்பிட்டதுக்கப்புறம் மசில்ஸ் எல்லாட்டி சும்மா ஸ்கின் கிழிச்சிட்டு வெளியில் வர மாதிரி ஒரு பம்ப் இருக்கும். எனக்கு எப்போவுமே அந்த மாதிரி ஒரு பம்பில் போய் ஸ்டேஜ் ஏறணுங்கிறது தான் ஒரு இதுவாக இருக்கும். ஏன்னா இன்னும் பெட்டராக தெரியணும் ஸ்டேஜில், ரவுண்டராக ஃபுல்லராக ஒரு பம்ப். அப்போ நான் பேக்கெல்லாம் எனக்கு ஓகே, பட் ஆப்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குன்னு நான் விக்ரம் கிட்ட சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி லைக் ஆப்ஸ் லைட்டாக ஃப்ளாட்டாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, டெஃபினிஷன் தெரியும். பட் மற்ற இடத்துல எல்லாமே வந்து ஸ்கின் வந்து மசிலோட டைட்டாக இருக்குது, ரேப்டாக நல்ல டெஃபினிஷன்ஸ் தெரியுது, அதுவும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு அப்படின்னு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு காலையில் ஆப்ஸ் கண்டிஷன் பார்க்கும்போது லோவர் ஆப்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் வெயின்ஸ் தெரியுது, இன்னும் டிஃபைன்டாக இருக்குது. பரவாயில்ல. நேற்று ஏந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆஃப்டர்நூன் மாதிரி பார்க்கும்போது ஃபிசிக் இன்னும் நல்லா இருந்துச்சுல்ல. மீன்ஸ் அந்த வெயின்ஸ் எல்லாம் பாப்பாயி அது நான் கேட்டேன். நான் அப்போது வந்து அது எதனாலனா வாட்டர் இன்டேக் அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் அது வந்து அந்த சாஃப்ட்னஸ் லைட்டாக இருக்குது. மசிலுக்கும் அந்த ஸ்கின்னுக்கும் நடுவில் அந்த வாட்டர் ஃபில்ம் இருக்கிறது தெரியும். அதை ரிமூவ் பண்ணும்போது அந்த வாட்டர் வெயிட் கம்மியாகும் போது அதுலேருந்து வர டிஃபரன்ஸ் தான் இப்போ உனக்கு ஃபிசிக்கில் தெரியுது. ஓகே, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். ஆனால் எப்பவுமே நம்மளுக்கு உல்ட்டாவாக இருக்கும். நம்ம எல்லா டயட்டு அதெல்லாம் பல்லக்கடிச்சு எப்படியே தாண்டி வந்துடுவோம். வீக் வந்த உடனே அது இவ்வளோ தண்ணி குடிக்கிறதா, இவ்வளோ இது தப்பாக இருக்குமா, இது ஜாஸ்தியாக இருக்குமான்னு டென்ஷன் ஆகிடும். அதுலேயே நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம். இன்னொன்று என்னன்னா, நார்மலாக நான் காம்படிஷன் ரெடி ஆகும்போது சால்ட் வந்து மெஷர் பண்ண மாட்டேன். அண்ட் எண்ட் ஆஃப் த ப்ரெப் பீக் ஆரம்பிக்கும் போது சால்ட் வந்து இன்னைக்கு வந்து 2 grams எடுங்க 3 grams எடுங்கும் போது நம்மளுக்கு அது ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுது. எது கரெக்டா எப்படின்னா எல்லாமே டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட். ஓகே, ஒரு நாளைக்கு இவ்வளோதான் எடுக்கணும். 3 teaspoons ஆஃப் சால்ட் தான். ஒவ்வொரு மீலுக்கு half teaspoon. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அதே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. அப்போ நம்மளுக்கு ஜாஸ்தி பண்ணோம்னா அந்த 3 teaspoonsக்கு மேலேயா இருக்கும், இல்லாட்டி 3 teaspoons கம்மியா இருக்கும். கெஸிங் பண்ணவே வேண்டியது இல்லைல்ல. எதுக்கு நம்ம டென்ஷன் ஆகணும் தேவையில்லாம. How are you feeling, Devi? I'm feeling excited. You're about to experience the biggest, grandest bodybuilding show in Asia. Good that we came early, so that we can go and find a comfortable place for us. நம்ம ஸ்டேஜை போய் பார்ப்போம். ஸ்டேஜ் பார்த்துட்டு
என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் மீல் சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் பிளான் போடலான்னு இருக்கேன். இதுதான் இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிற ஸ்டேஜ். செம்ம கிராண்டாக இருக்குது. அண்ட் நம்ம கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்டு இன்றைக்கி அவ்வளோக்கா க்ரௌட் இல்லை. பீஸ்ஃபுல்லாக பொறுமையாக ரெடி ஆகிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதா நீ அடுத்த பிளான். அத்லீட்ஸ் க்ரீன் ரூமுக்கு போகிற வழி. ஸோ நார்மலி க்ரீன் ரூமில் தான் வந்து இந்த டேன் பண்ணுறது, அத்லீட் அண்ட் அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. இங்கேருந்து அப்படியே பேக் ஸ்டேஜ் போய் நம்ம ஸ்டேஜ் ஏறிக்கலாம். ரூம் அந்த ரூம் மூடி இருக்குது, தெரியல போக முடியுமான்னு. எங்களுக்கு என்பிசிக்கு வந்தப்போ ஒரு இடம் கிடச்சிச்சு, அத்லீட் மீல் சொல்லி. ஐ திங்க் அங்கே வந்து அத்லீட்ஸ்க்கு மீல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அங்கே போக முடியாது, பட் இங்கே இந்த பெஞ்ச் இருக்குது. அத்லீட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, நிறைய பேர் இப்போவே கார்ப்ஸ் எல்லாம் லோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு லிட்ரலி ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஃபெஸ்டிவல்னால் இது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும். என் மூஞ்சியில் இருக்கிற சிரிப்பை பார்த்தாலே உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். என் கோச்சுக்கு நான் அப்டேட்ஸ் அமுச்சு விட்டுக்கிறேன். அப்படியே அடுத்த மீலை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சில் பண்ண வேண்டியது தான். நம்ம எப்போ எங்கே டேன் போடுறது? ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம், பொறுமையாக அதை டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா எதுவுமே ஆரம்பிக்கல. ஓகே, லோட் பண்ணு மேன். எஸ், ஈஸி ப்ரெப். எனக்கு அதானே போட்டிருக்கேன். ஆல்மண்ட் பட்டர் என்ன போட்டிருக்கேன்? பீனட் பட்டர். பீனட் பட்டர் ஜாம். தமிழ்லேயே சொல்லு, கதையாக இருக்கும். நம்ம இங்கே என்ன நம்மளை அலோவ் பண்ணல. ஆமாம். ஸோ அந்த சைடு ரெண்டுக்கு மேலே வந்து யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. 2023 நாங்கள் ஷோ பண்ணும்போது. இப்போ அத்லீட்ஸ் கூட சப்போர்ட்டர்ஸ் வரவங்க இந்த க்ரீன் ரூம்னு இருக்குல்ல, இதுக்குள்ளே மட்டும்தான் போக முடியும், இதை தாண்டி போக முடியாது. பட் ஷோ ஆர்கனைசராக இருக்கீங்க, இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா, ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா உள்ளே போய்க்கலாம். 2 க்ரீன் ரூம் இருக்குது. இது வந்து அவங்க உள்ள டேன் அடிக்கிற க்ரீன் ரூம். ஆமாம், அவங்களே போடுறது. அங்கே இருக்கிறது நம்ம போடுறதா? இது அதர் ரூம். ஒன்று மேல், இன்னொன்று ஃபீமேல் நினைக்கிறேன். ஓகே. நீ என்ன ஃபீல் பண்ற இயர்? அதான் மீன்ஸ் டஃப் காம்படிஷன் தான் எல்லா கேட்டகரியிலையுமே. லைக் எல்லா கிளாஸுமே நல்லா டஃப் காம்படிஷன் தான். பட் என்ன இருந்தாலுமே நம்ம பெஸ்ட்டு கொடுத்தோம். பட் தென் எல்லா டைமும் மாதிரி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் வந்து ஸ்டேஜில் கொண்டு வந்ததே கிடையாது. அதாவது
ஷ்ரெட் ஆயிருவேன், பட் ஆன் ஸ்டேஜ் ஒரு டைட்டான வேஸ்ட் லைன் ஃபுல்னஸோட ஸ்டேஜில் ஏறினது கிடையவே கிடையாது. லிட்டரலி பேக் போசிங்லாம் லோவர் பேக்கில் இந்த வாட்டர் ஃபில் மாதிரி இருக்கிறதெல்லாம் சுத்தமாக இருக்கவே இருக்காது. லைக் நல்ல ஒரு கட் இருந்துச்சு, எல்லாமே ஓகே. பட் இந்த கண்டிஷனிங் கொண்டு வரக்கு ட்ரை பண்ணதில் என்ன இதாச்சுன்னா, என்னோட காம்படிட்டர்ஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது நான் சைஸ் வைஸ் சின்னதாக இருந்தேன். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் குறைஞ்சி போச்சு. 23ல பண்ணும்போது சைஸ் ஓரளவுக்கு இருந்துச்சு இந்த ஷோவோட, பட் கண்டிஷனிங் எல்லாமே இருந்தது. அப்போ ஃபீட்பேக்காக இருந்துச்சு. இப்போ கண்டிஷனிங்கோட வந்தனால சைஸ் இல்லைங்கிறது ஒரு ஃபீட்பேக்காக இருக்கு. ஸோ என்ன பிளான்னா, அவசரப்படாமல் நல்ல ஒரு ப்ராப்பரான ஆஃப் சீசன் போய் ஒரு 5 to 6 kgs ஆஃப் லீன் டிஷ்யூ ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் கண்டிஷன் அண்ட் சைஸோட இதே டிவிஷனில் கம்ப்ளீட் பண்ணுவேன் நெக்ஸ்ட் இயர். திஸ் இஸ் நாட் நெக்ஸ்ட் இயர். அதுதான் எனக்கு வந்து 1 yearக்குள்ளே பண்ணோம், 1.5 yearsக்குள்ளே பண்ணோன்ட்டு என்னோட டைம் கிடையாது. மை நம்பர் இஸ் 5 kgs ஆஃப் லீன் மசில். அது 1 year ஆனாலும் சரி, 1.5 years இருந்தாலும் சரி, டைம் எடுத்து அந்த என் மைண்டுக்குள்ள ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜை நான் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப நான் இந்த இடத்துக்கு வருவேன். தட்ஸ் அ ப்ராமிஸ் டு மை செல்ஃப். ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். After competition, Diet Coke. Before competition also Diet Coke. Only last 2-3 days I didn't drink. இல்லைனாலுமே லைக் இப்போ நான் விக்ரம் கூட ஒர்க் பண்ணும்போது டயட் கோக்கில் எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடல. ப்ரீவியஸ் கோச்சஸ் கூட ஒர்க் பண்ணும்போது தேவியோட ட்ரிங்க் வந்துருச்சு. என்ன ட்ரிங்க் தேவி இது? சில்லி ஸ்பைசி குவாவா. தேவி வந்து ஹாட் அண்ட் ஸ்வீட். யா தேவி ஒன்லி ஹாட் அண்ட் ஸ்வீட் தான். தேவி இஸ் ஃபுல்லி ஸ்வீட். சக்கர் ஜெய்சா ஸ்வீட். இந்த வீடியோ நீங்க லைக் ரொம்ப நாளா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. யூடியூப்ல என்னோட எல்லா காம்படிஷன் வீடியோஸ் பாத்தீங்கன்னா, நீங்க இந்த கரண்ட் பேக்கேஜை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. பிகாஸ் யூடியூப்ல நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்க நான் நேரில் மீட் பண்ணும்போது ஃபிசிக்கு பத்தி நிறைய சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்தையுமே என்னால் மீட் பண்ண முடியாது. பட் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ என்கிட்ட நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணலாம். நான் கண்டிப்பாக அதை நான் ரீட் பண்ணி பார்ப்பேன். ஸோ எக்ஸைட்டடாக இருக்கேன் உங்களோட ஒப்பீனியன் கேட்கறதுக்கும்.